சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்கு. சிச்சுவேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் கேள்விப்பட்டிருப்போம், ஆமா. ஃப்ரெண்ட்ஷிப் கேள்விப்பட்டிருப்போம். ஆ. சிச்சுவேஷன்ஷிப். சிச்சுவேஷன்ஷிப்னா சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு வந்துட்டு ஓ சிச்சுவேஷனுக்கு லவ் பண்ணா Yes. சிச்சுவேஷன்ஷிப். அஃப்கோர்ஸ் சிச்சுவேஷன்ஷிப். இந்த இடத்துல நீங்கள் வர்றீங்க, பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறீங்க, ஒரு அரை மணி நேரமாக பஸ் வரலப்பா, அரை மணி நேரமாக நம்ம லவ் பண்ணிக்குவோம், நீ உனக்கு பிடிச்ச பஸ்ஸில் ஏறிக்க, நான் எனக்கு பிடிச்ச பஸ்ஸில் ஏறிக்கிறேன், அவ்வளோதான் சிச்சுவேஷன்ஷிப். டேய் இப்படியெல்லாமா இருக்கு? இருக்கே, பதறுது. அப்ப பெஞ்சிங்னா லவ் இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, வெயிட்டிங்ல. பெஞ்சிங் வெயிட்டிங் பஃபரில் வைக்கிறேன் தம்பி. அவன் கூட எனக்கு வாக்குவாதம் வர்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பார்க்குறேன், அவன் சுவிட்சு ஒத்து வரானான்னு பார்க்குறேன், இல்லைன்னா டபக்குன்னு கட்டிட்டு அவன் கூட வந்துடுறேன். பெஞ்சிங். அவனுக்கு இல்லைன்னு சொல்றது கிடையாது, சொல்றது கிடையாது. உனக்கு ஓகேன்னு சொல்றது கிடையாது. யாரா உன் நீங்க? மனசையும் நான் புண்படுத்தல, அவங்க மனசையும் நான் புண்படுத்தல. வெயிட் பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும். ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உன் கதவை தட்டினால் தட்டும். வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு அப்படின்றதுக்காக தான் பெஞ்சிங்னு வச்சிருக்காங்க. முரளி, நான் என்ன சொல்றேன்னா, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஜென்சி கிட்ஸுடைய இந்த வார்த்தைக்கெல்லாம் நீ ஒரு டிக்ஷனரி போட்டேன்னா அதை வித்தே நீ கோடீஸ்வரன் ஆயிடுவேன். நிறைய இருக்கு, இன்னுமா நிறைய இருக்கு, இன்னும் சொல்ல முடியாது, நேரம் இல்லை. எனக்கு அந்த வார்த்தைகள்லாம் தெரியல, வாயிலையும் வரல. தெரிஞ்ச 2-3 வார்த்தைகளை தான் எடுத்து கொண்டு வந்து இங்கே வந்து சொல்லிட்டு போயிட்டேன். ஏய் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துரும் தான்டா சொல்லி கொடுத்தது. அதுக்கே பயந்துட்டு கிடந்த தலைமுறைடா நாங்க. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு காதலை சொல்லணுன்னாலே பயங்கரமாக போராடுவோம். ஒரு லெட்டர் எழுதி வச்சு கொடுக்கறதுக்கு 4 மாதம் ஆக்குவேன். பின்னாடி போவேன், சைக்கிளில் போவேன், மழை பெய்யும், வெயில் அடிக்கும். அவன் லெட்டரை கொடுக்கும்போது எழுத்து பாட்டா அது மழையில் நனைஞ்சு அவன் பாக்கெட்டில் வச்சு சொட்டுற அந்த ஸ்வெட்டிங், வேர்வையில் நனைஞ்சு அந்த என்ன சொல்ல வருதுன்னே தெரியாது. ஆனால் யூனிவர்சலாக லெட்டர் எழுதுறதுக்கு 4 வார்த்தை தான். கண்ணே, மணியே, அன்பே, ஆருயிரே, எல்லா லெட்டர்லையும் பெண்ணே அப்படின்னு ஆரம்பிச்சானா லவ் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். அந்த பொண்ணுக்கு ஆள் இருக்குது இல்லை, நீ கமிட்டடா இல்லை, என் கூடயும் பேசிக்கிட்டுன்றானுங்க. இப்போ இருக்க காதல் அவஸ்தை, இவனுங்க கூட நம்மளால் ஒரு காதலை கூட நம்மளால் வர்ணிக்க முடியல.